அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் மாவட்ட கழக செயலாளர்களே, தேர்தல் பணிக்குழு பொறுப்பாளர்களே, கழக நிர்வாகிகளே, தலைமை கழக நிர்வாகிகளே, அமைச்சர் பெருமக்களே, நாடாளுமன்ற சட்டமன்ற உறுப்பினர்களே, கேரள மாநில கழக நிர்வாகிகளே, உள்ளாட்சி மற்றும் கூட்டுறவு அமைப்புகளின் பிரதிநிதிகளே, தோழமை கட்சிகளின் தலைவர்களே, தொண்டர்களே, பொதுமக்களே, வணக்கத்திற்குரிய பெரியோர்களே, என்னை வாழ வைக்கும் தெய்வங்களாகிய தாய்மார்களே, உங்கள் அனைவருக்கும் முதற்கண் எனது அன்பு கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த தேர்தல் பிரச்சார பொதுக்கூட்டத்தின் வாயிலாக சேலம், நாமக்கல், ஈரோடு, திருப்பூர், கோயம்புத்தூர், நீலகிரி ஆகிய மாவட்டங்களைச் சேர்ந்த 46 சட்டமன்ற தொகுதிகளுக்கான அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக வேட்பாளர்களையும், கேரள மாநிலத்தில் போட்டியிடும் 7 கழக வேட்பாளர்களையும் அறிமுகப்படுத்தி உங்களிடம் அவர்களுக்காக வாக்கு சேகரிக்க வந்திருக்கிறேன். தமிழகம் அமைதி பூங்காவாக மாற வேண்டும். தமிழக மக்கள் எவ்வித அச்ச உணர்வும் இன்றி வாழ வேண்டும். தமிழகம் வளர்ச்சி அடைய வேண்டும். அந்த வளர்ச்சியின் பயனை ஒரு சிலர் மட்டும் பெறாமல், ஒரு குடும்பத்தினர் மட்டும் பெறாமல், ஒட்டுமொத்த தமிழ்நாட்டு மக்களும் பயனடைய வேண்டும். ஏழை எளியவர்களின் வாழ்வில் வசந்தம் வீசிட வேண்டும். ஏழைகள் தங்கள் சொந்த கால்களிலேயே நிற்க திறன் பெற்றிட வேண்டும். அதுவரை அவர்களுக்கு தேவையான உதவிகளை அரசு அளித்திட வேண்டும் என்ற காரணங்களுக்காக தமிழகத்திலே ஆட்சி மாற்றத்தை ஏற்படுத்தி எனது தலைமையிலான அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு அமைய 2011 நீங்கள் வாக்களித்தீர்கள். நீங்கள் ஏற்படுத்திய மாற்றத்தால் உங்கள் வாழ்வு ஏற்றம் பெற்றது. தமிழகம் வளர்ச்சி பாதையில் விரைந்துள்ளது. இந்த வளர்ச்சியும் தமிழர்கள் வாழ்வில் ஏற்பட்டுள்ள மலர்ச்சியும் தொடர்ந்து நிலைத்திட எனது தலைமையிலான அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் நல்லாட்சி தொடர்ந்திட வேண்டும். எனவே மே 16ஆம் தேதி நடைபெறவுள்ள சட்டமன்ற பொது தேர்தலில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் மற்றும் தோழமை கட்சிகள் வேட்பாளர்களை இதயதெய்வம் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் கண்ட வெற்றி சின்னமாம் இரட்டை இலை சின்னத்தில் வாக்களித்து பெருவாரியான வாக்குகள் வித்தியாசத்தில் அவர்களை வெற்றி பெற செய்ய வேண்டும் என்று உங்களை எல்லாம் அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். கடந்த 5 ஆண்டுகளில் ஏழை எளியோர் ஏற்றம் பெறும் வகையிலான எண்ணிலடங்கா திட்டங்களை எனது தலைமையிலான அரசு நிறைவேற்றி உள்ளது. அனைத்து குடும்ப அட்டைதாரர்களுக்கும் விலையில்லா அரிசி வழங்கும் திட்டம், மிக குறைந்த விலையில் பருப்பு வகைகள், சமையல் எண்ணெய் வழங்கும் திட்டம், தாலிக்கு தங்கத்துடன் கூடிய 50,000 ரூபாய் வரையிலான திருமண உதவி திட்டம், 12,000 ரூபாய் மகப்பேறு நிதி உதவி திட்டம், விலையில்லா கறவை பசுக்கள் மற்றும் வெள்ளாடுகள் வழங்கும் திட்டம், விலையில்லா மிக்சி, கிரைண்டர் மற்றும் மின்விசிறி வழங்கும் திட்டம், பசுமை வீடுகள் திட்டம், 1000 ரூபாய் முதியோர் உதவித்தொகை வழங்கும் திட்டம், இவையெல்லாம் நான் அளித்திருந்த தேர்தல் வாக்குறுதிகளின்படி செயல்படுத்தப்பட்ட திட்டங்கள். நான் சொன்னதை செய்தேன். ஆனால் அதற்கும் மேலாக நான் சொல்லாத பலவற்றையும் செய்தேன்.
அவ்வாறு நான் அறிவிக்காத, நீங்களே எதிர்பார்க்காத பல திட்டங்களில் சிலவற்றை குறிப்பிடுகிறேன். பண்ணை பசுமை நுகர்வோர் கடைகள் மூலம் மலிவு விலையில் காய்கறிகள் வழங்கும் திட்டம், அம்மா உணவகங்கள், அம்மா சிமெண்ட், அம்மா குடிநீர், அம்மா உப்பு, அம்மா மருந்தகங்கள், குறைந்த விலையில் அரசு கேபிள் டிவி இணைப்பு என ஏழை எளியோருக்கான பல்வேறு நலத்திட்டங்கள் உங்கள் சகோதரியின் அரசால் செயல்படுத்தப்பட்டு வருகின்றன. வாக்காளர் பெருமக்களே, இதுவரை நான் சொன்னதை செய்வேன், செய்வதைத்தான் சொல்வேன் என்றுதான் சொல்லி வந்தேன். ஆனால் கடந்த 5 ஆண்டு காலமாக சொல்லாதவற்றையும் பலவற்றை செய்திருக்கிறேன். இந்த திட்டங்கள் எல்லாம் நீங்களே எதிர்பார்க்காத திட்டங்கள். இத்தகைய திட்டங்கள் எல்லாம் வரும் என்று நீங்கள் நினைத்து கூட பார்க்காத திட்டங்கள். இந்த திட்டங்களை எல்லாம் எப்படி செயல்பட வைக்க முடிந்தது? காரணம், ஒரு தாய்க்குத்தான் தன் பிள்ளைகளுக்கு என்ன தேவை என்பது தெரியும். உங்களுக்கு என்னென்ன செய்ய வேண்டும், அதை எப்படி செய்ய வேண்டும், அதை எப்போது செய்ய வேண்டும் என்பது இந்த தாய்க்கு மட்டும்தான் தெரியும். ஆகவே இப்பொழுது நான் குறிப்பிட்ட திட்டங்களோடு முடிந்துவிட்டது என்று நினைக்காதீர்கள். மீண்டும் உங்கள் நல்ல ஆதரவோடு எனது தலைமையிலான அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு அமையவேயானால் இன்னும் இதைவிட சிறப்பான திட்டங்கள், நீங்கள் கற்பனை கூட செய்து பார்க்க முடியாத பல திட்டங்களை நான் கொண்டு வருவேன். உங்களுக்காக நான் செயல்படுத்துவேன். மக்களால் நான், மக்களுக்காகவே நான், உங்களால் நான், உங்களுக்காகவே நான், உங்களுக்காகவே அர்ப்பணிக்கப்பட்டதுதான் என்னுடைய தவ வாழ்வு. அதனால்தான் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பொழுதும் என் அன்பார்ந்த தமிழக மக்களுக்காக புதிதாக என்ன நன்மை செய்யலாம் என்று யோசித்து யோசித்து ஒவ்வொரு புதிய திட்டமாக கொண்டு வந்து செயல்படுத்திக் கொண்டிருக்கிறேன். இன்னும் நிறைய செய்ய காத்திருக்கிறேன். கடந்த 5 ஆண்டு கால ஆட்சியில், அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் பெண்கள் முன்னேற்றம் பற்றி சில குறிப்புகளை உங்களுடன் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். பொருளாதார வளர்ச்சிக்கு தொழிற்சாலைகள் நிறுவப்பட வேண்டும், தொழில் முனைவோர் ஊக்குவிக்கப்பட வேண்டும், உட்கட்டமைப்பு வசதிகள் மேம்படுத்தப்பட வேண்டும். இவைகளை செய்வதால் பொருளாதாரம் வளர்ச்சி அடைந்து மக்களின் வாழ்வு வளம் பெறும் என்றாலும் இவை மட்டுமே வளர்ச்சியின் அளவுகோல்கள் அல்ல. எனவேதான் சாலைகள் அமைத்தல், பாலங்கள் கட்டுதல், மின் கட்டமைப்பு வசதிகளை ஏற்படுத்துதல் என பல்வேறு உட்கட்டமைப்பு வசதிகள் ஏற்படுத்தப்பட்டாலும் தொழிற்சாலைகள் நிறுவப்படுவதை ஊக்குவிக்க பல்வேறு நடவடிக்கைகளை எடுத்தாலும் இந்த வளர்ச்சி சமுதாயத்தின் அனைத்து பிரிவினரும் பங்கு கொள்ளும் வளர்ச்சியாக இருக்க வேண்டும் என்பதில் நான் உறுதியாக உள்ளேன். எனவேதான் பெண்கள் மற்றும் குழந்தைகள் வாழ்வு மேம்படவும், பெண் உரிமை நிலைநாட்டப்படும் வகையிலும், பெண்கள் பாதுகாப்பாக இருப்பதை உறுதி செய்யவும் பல்வேறு திட்டங்களை நான் தீட்டி செயல்படுத்தி வருகிறேன். எனவேதான் மகளிர் மேம்பாட்டில் தமிழ்நாடு இந்தியாவிலேயே முன்னோடி மாநிலமாக விளங்கி வருகிறது. எனது முந்தைய ஆட்சி காலத்திலேயே தொட்டில் குழந்தைகள் திட்டம், பெண் குழந்தைகள் பாதுகாப்பு திட்டம், அனைத்து மகளிர் காவல் நிலையங்கள், மகளிர் சிறப்பு அதிரடிப்படை, தாயின் பெயரில் உள்ள முதல் எழுத்தை குழந்தையின் பெயருக்கு முன்னால் முதல் எழுத்தாக பயன்படுத்த வழி செய்யும் ஆணை, குடிமகள் என்ற பெயரை பயன்படுத்த வழி செய்யும் ஆணை, வீர தீர செயல் புரியும் பெண்களை பாராட்டும் வகையில்
கல்பனா சாவ்லா விருது என பல்வேறு திட்டங்கள் துவங்கப்பட்டு செயல்படுத்தப்பட்டு வருகின்றன. உங்கள் ஆதரவினை பெற்று 2011ஆம் ஆண்டு நான் முதலமைச்சராக பொறுப்பேற்றவுடன் முதல் கையெழுத்திட்ட 7 உத்தரவுகளில் 4 உத்தரவுகள் மகளிர் மேம்பாட்டிற்காகத்தான். அரசு பணிபுரியும் தாய்மார்கள் தங்களது பச்சிளம் குழந்தைகளை பேணும் வகையில் மகப்பேறு விடுப்பை 3 மாதங்களிலிருந்து 6 மாதங்களாக உயர்த்தி வழங்கப்பட்ட உத்தரவு, பெண்களின் திருமண உதவி திட்டத்தின் கீழ் திருமாங்கல்யம் செய்ய 4 கிராம் தங்கம் வழங்கும் உத்தரவு, பட்டப்படிப்பு மற்றும் பட்டயம் படித்த பெண்களுக்கு திருமண உதவித்தொகையை 2 மடங்காக்கி 50,000 ரூபாய் மற்றும் திருமாங்கல்யம் செய்ய 4 கிராம் தங்கம் என்று வழங்கப்படும் திருமண உதவி திட்ட உத்தரவு, கணவனால் கைவிடப்பட்ட பெண்கள், கைம்பெண்கள், முதியோர் மற்றும் மாற்றுத்திறனாளிகள் ஆகியோருக்கு வழங்கப்படும் மாத ஓய்வூதியத்தை 500 ரூபாயிலிருந்து 1000 ரூபாய் என 2 மடங்காக உயர்த்தி வழங்கும் உத்தரவு ஆகிய உத்தரவுகளை முதல் நாளே நான் கையெழுத்திட்டு வெளியிட்டேன். பெண் கல்வியை ஊக்குவிக்கும் வகையில் பெண்கள் எழுத்தறிவு திட்டம், தொடர் கல்வி திட்டம், அவர்கள் வசிக்கும் இடத்திற்கு அருகிலேயே பள்ளிகள், கல்லூரிகள் என திட்டங்கள் என்னால் செயல்படுத்தப்பட்டுள்ளன. பள்ளிகளில் படிக்கும் மாணாக்கர்களுக்கு கட்டணமில்லா கல்வி, விலையில்லாமல் அனைத்து உபகரணங்கள், புத்தகங்கள், நோட்டு புத்தகங்கள், சீருடைகள், காலணிகள், சைக்கிள்கள், மடிக்கணினிகள், கல்வி ஊக்கத்தொகை என பல்வேறு சலுகைகள் வழங்கப்படுவதன் காரணமாகவும் புதிய கல்லூரிகள், பல வகை தொழில்நுட்ப கல்லூரிகள் மற்றும் மகளிருக்கென கல்லூரிகள் துவங்கப்பட்டதாலும் பெண்கள் கல்வியில் பெரும் முன்னேற்றம் அடைந்துள்ளனர். கல்லூரிகளில் படிக்கும் பட்டம் மற்றும் பட்டயம் படித்த பெண்களுக்கு திருமண உதவித்தொகையை அதிகரித்ததன் காரணமாக மேற்படிப்பு படிக்கும் பெண்களின் எண்ணிக்கை உயர்ந்துள்ளது. எனவேதான் 2011-12ஆம் ஆண்டில் திருமண உதவி திட்டத்தின் கீழ் பயன் பெற்ற பெண்களில் 28% பேர்தான் பட்டதாரிகள் என்றிருந்த நிலை மாறி கடந்த ஆண்டில் இத்திட்டத்தின் கீழ் உதவித்தொகை பெற்ற பெண்களில் 49% பேர் பட்டதாரிகள் என உயர்ந்துள்ளது. மகளிர் சுகாதாரம் பேணும் வகையில் பெண்களுக்கு விலையில்லா சானிட்டரி நாப்கின்கள் வழங்கப்படுகின்றன. எனது முந்தைய ஆட்சி காலத்தில் மகளிரின் சுகாதார தேவைகளை நிறைவேற்றும் வகையில் அனைத்து கிராம ஊராட்சிகளிலும் 750 சதுர அடி பரப்பளவில் ஒருங்கிணைந்த மகளிர் சுகாதார வளாகங்கள் கட்டப்பட்டன. ஒவ்வொரு வளாகத்திலும் கழிப்பறைகள், குளியல் அறைகள், துணி துவைக்கும் மேடை ஆகியவை ஏற்படுத்தப்பட்டன. சானிட்டரி நாப்கின்களை சுகாதாரமான முறையில் அழிக்க எரியூட்டிகள் அமைக்கப்பட்டன. ஆனால் முந்தைய மைனாரிட்டி திமுக ஆட்சியில் இந்த வளாகங்கள் முறையாக பராமரிக்கப்படாத காரணத்தால் இவை பயனற்று போயின. 2011ஆம் ஆண்டு நான் மீண்டும் ஆட்சி பொறுப்பேற்ற பின்னர் 12,796 மகளிர் சுகாதார வளாகங்கள் 170 கோடி ரூபாய் செலவில் புதுப்பிக்கப்பட்டன. இதனால் பெண்கள் பல நோய்களிலிருந்து பாதுகாக்கப்பட்டுள்ளனர். கருவுற்ற தாய்மார்கள் உடல் நலம் காக்கும் வகையில் அம்மா மருத்துவ சஞ்சீவி என்னும் மருத்துவ பெட்டகம் வழங்கப்படுகிறது. பிறந்த குழந்தைகளின் நலம் காக்க அம்மா குழந்தைகள் நல பரிசு பெட்டகம் வழங்கப்பட்டு வருகிறது. பாலூட்டும் தாய்மார்கள் பணி மற்றும் பயணம் காரணமாக
வெளியே செல்லும் போது அதற்கு சில மணி நேரங்கள் தேவைப்படுகிறது. பேருந்து நிலையங்களில் காத்திருக்க வேண்டியுள்ளது. எனவே பேருந்து நிலையங்களில் காத்திருக்கும் நேரங்களில் அன்னையர் தங்கள் குழந்தைகளுக்கு தனிமையில் வசதியாக பாலூட்டும் வகையில் அரசு பேருந்து நிலையங்கள், நகராட்சி மற்றும் நகர பேருந்து நிலையங்கள் மற்றும் பேருந்து பணிமனைகளுடன் கூடிய பேருந்து நிலையங்கள் ஆகியவற்றில் பாலூட்டும் தாய்மார்களுக்கென தனி அறைகள் அமைக்கப்பட்டுள்ளன. பெண்களின் உடல் நலம் பேணும் வகையில் பெண்களுக்கான முழு உடல் பரிசோதனை திட்டம் துவங்கப்பட்டுள்ளது. பெண்களின் பொருளாதார நிலையை மேம்படுத்திட பல்வேறு திட்டங்களை நாங்கள் தீட்டி செயல்படுத்தி வருகிறோம். பெண்கள் வேலைக்கு சென்று பொருளாதார நிலை உயர வேண்டுமெனில் வீட்டில் அவர்களுடைய பணிச்சுமையை குறைத்திட வேண்டும். எனவேதான் விலையில்லா மிக்சி, கிரைண்டர் மற்றும் மின்விசிறி வழங்கும் திட்டம் செயல்படுத்தப்பட்டுள்ளது. கிராமப்புற ஏழை எளிய பெண்கள் தங்கள் சொந்த கால்களிலேயே நின்று வாழ்வில் வளம் பெற விலையில்லா கறவை பசு மற்றும் 4 வெள்ளாடுகள் வழங்கும் திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டுள்ளன. மகளிர் தையல் தொழில் கூட்டுறவு சங்க உறுப்பினர்களுக்கு நவீன ரக தையல் எந்திரங்கள் வாங்க 10% மானியம் வழங்கப்படுகிறது. பள்ளி குழந்தைகளுக்கு சீருடைகள் தைக்கும் பணி இந்த கூட்டுறவு சங்கங்களுக்கு வழங்கப்படுகிறது. மகளிர் பொருளாதார மேம்பாட்டிற்காக என்னால் 1991ஆம் ஆண்டில் துவங்கப்பட்ட முன்னோடி திட்டம்தான் மகளிர் சுய உதவி குழுக்கள் திட்டமாகும். 6 லட்சத்துக்கும் அதிகமான சுய உதவி குழுக்கள் மூலம் 92 லட்சத்திற்கும் மேல் உறுப்பினர்கள் கொண்ட பெரும் இயக்கமாக இது தற்போது திகழ்ந்து வருகிறது. கடந்த 5 ஆண்டுகளில் 24,362 கோடி ரூபாய் அளவுக்கு சுய உதவி குழுக்களுக்கு வங்கி கடன் வழங்கப்பட்டுள்ளது. முந்தைய மைனாரிட்டி திமுக ஆட்சியில் வங்கிகள் மூலம் வழங்கப்பட்ட கடன் 9,838 கோடி ரூபாய் தான். சுய உதவி குழுக்களின் உற்பத்தி பொருள்களை விற்பனை செய்ய கல்லூரிகளில் கல்லூரி சந்தைகள் நடத்தப்பட்டு 7 கோடி ரூபாய்க்கும் அதிகமான பொருட்கள் விற்பனை செய்யப்பட்டுள்ளன. அனைத்து மாவட்டங்களிலும் சுய உதவி குழு உற்பத்தி பொருட்களின் விற்பனையை அதிகரிப்பதற்காக நகர்ப்புற பகுதிகளில் மக்கள் கூடும் இடங்களில் அங்காடிகள் நிறுவப்பட்டுள்ளன. ஒரே தொழில் செய்யும் சுய உதவி குழுக்களுக்காக ஒத்த தொழில் தொகுப்புகள் ஏற்படுத்தப்பட்டுள்ளன. பிளாஸ்டிக் தார் சாலைகள் அமைக்கும் பணிகளில் சுய உதவி குழுக்களை ஈடுபடுத்திட நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளன. 30 பிளாஸ்டிக் மறுசுழற்சி மையங்கள் ஏற்படுத்தப்பட்டு சுய உதவி குழுக்களால் 577 டன் பிளாஸ்டிக் துகள்கள் உருவாக்கப்பட்டு தார் சாலைகளுக்கு பயன்படுத்தப்பட்டுள்ளன. 3176 சுய உதவி குழு பெண்கள் வங்கி முகவர்களாக நியமிக்கப்பட்டுள்ளனர். வாழ்வாதார இயக்கத்தினால் செயல்படுத்தப்படும் திட்டத்தின் கீழ் 1,12,000 சுய உதவி குழுக்களுக்கு 25 கோடி ரூபாய் வட்டி மானியமாக வழங்கப்பட்டுள்ளது. வறுமை ஒழிப்பு சங்கங்கள் ஏற்படுத்தப்பட்டு சமுதாய முதலீட்டு நிதி வழங்கப்பட்டு வருகிறது. மகளிர் சுய உதவி குழு பயிற்றுனர்களுக்கு அம்மா கைபேசி திட்டத்தின் கீழ் கைபேசிகள் வழங்கப்பட்டுள்ளன. மகளிர் தொழில் முனைவோருக்கான பிரத்யேக தொழிற்பேட்டைகள் துவங்கப்பட்டுள்ளன. சமூக மற்றும் பொருளாதார ரீதியில் நலிவுற்ற நிலையில் உள்ள மகளிரை குடும்ப தலைவராக கொண்ட குடும்பங்களின் பொருளாதாரத்தை மேம்படுத்த சிறப்பு திட்டம் ஒன்று செயல்படுத்தப்பட்டு வருகிறது. வேலை வாய்ப்புடன் கூடிய திறன் வளர்ப்பு பயிற்சி மற்றும் தொழில் துவங்குவதற்கான வட்டி மானியத்துடன் கூடிய
வங்கி கடன் ஆகியவை இத்திட்டத்தின் கீழ் செயல்படுத்தப்படுகிறது. 5 ஆண்டுகளில் 750 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் செயல்படுத்த உள்ள இத்திட்டம் கடந்த ஆண்டு துவக்கப்பட்டுள்ளது. டாட்கோ மூலம் 78,339 மகளிர் சுய உதவி குழு உறுப்பினர்களுக்கு 262.38 கோடி ரூபாய் பொருளாதார கடன் உதவி வழங்கப்பட்டுள்ளது. இதில் வழங்கப்பட்ட மானியம் 116.79 கோடி ரூபாய். பணிபுரியும் மகளிருக்கென 28 பணிபுரியும் மகளிர் அரசு விடுதிகள் செயல்பட்டு வருகின்றன. மேலும் 14 பணிபுரியும் மகளிர் விடுதிகள் அமைப்பதற்கான ஒப்புதல் வழங்கப்பட்டு அதற்கான பணிகள் நடைபெற்று வருகின்றன. மகளிர் சுய உதவி குழுக்களில் உறுப்பினர்களாக உள்ள பெண்களின் பொருளாதார வளர்ச்சி மேலும் மேம்படும் வகையிலும் கிராமப்புற பொருளாதாரம் உயர்வடையும் வகையிலும் அரசு வாங்கும் பொருட்கள் சுய உதவி குழுக்களிடமிருந்து வாங்க நடவடிக்கைகள் எடுக்கப்படும். சானிட்டரி நாப்கின் மற்றும் அம்மா குழந்தை நல பெட்டகத்திற்கான பொருட்கள் ஆகியவற்றை சுய உதவி குழுக்கள் தயார் செய்ய ஊக்கம் அளிக்கப்படும். அவர்களிடமிருந்தே இவை வாங்கப்படும். அதே போன்று பினாயில் போன்ற சுகாதார பொருட்களை தயார் செய்யவும் சுய உதவி குழுக்களுக்கு பயிற்சி அளிக்கப்படும். உள்ளாட்சி அமைப்புகள் இந்த சுகாதார பொருட்களை சுய உதவி குழுக்களிடமிருந்து வாங்க நடவடிக்கைகள் எடுக்கப்படும். மகளிர் பொருளாதார வளர்ச்சிக்கு மிக அதிக முக்கியத்துவத்தை அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு கொடுத்து வருவதால் தான் சமீபத்திய பொருளாதார கணக்கெடுப்பின்படி நாட்டிலேயே அதிக அளவு தொழில் புரியும் மகளிர் தமிழ்நாட்டில் தான் உள்ளனர் என தெரிவித்துள்ளது. அதாவது மகளிர் தொழில் புரியும் வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுப்பதில் தமிழகம் முதலிடம் வகிக்கிறது. பெண்களுக்கு எதிரான குற்றங்களை ஒடுக்கும் வகையில் தமிழ்நாடு பெண்கள் இன்னல் தடுப்பு சட்டத்தின் கீழ் பெண்களுக்கு எதிரான குற்றங்களுக்கான தண்டனைகளை 2002ஆம் ஆண்டில் நான் கடுமையாக்கினேன். இதன்படி துன்புறுத்தலால் ஏற்படும் மரணம் மற்றும் தற்கொலை ஆகியவற்றில் குற்றமற்றவர் என்று மெய்ப்பிக்கும் பொறுப்பு குற்றவாளிகளை சார்ந்ததாக மாற்றப்பட்டது. பாலியல் குற்றங்களை தடுக்கும் வகையில் கடந்த 2013ஆம் ஆண்டு 13 அம்ச திட்டம் ஒன்றை எனது அரசு செயல்படுத்தியுள்ளது. பெண்களை பாதுகாப்பதில் எனது அரசு மிகுந்த கவனம் செலுத்துவதால் தான் பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் தமிழ்நாட்டில் குறைவாகவே உள்ளன. பணிபுரியும் பெண்களுக்கான தங்கும் விடுதிகள் ஏற்படுத்தப்பட்டுள்ளன. அரசு மற்றும் தனியாரால் நடத்தப்படும் பெண்கள் மற்றும் குழந்தைகள் விடுதிகளில் தங்கியுள்ள பெண்கள் மற்றும் குழந்தைகளின் பாதுகாப்பை உறுதி செய்யும் வகையிலான சட்டம் ஒன்றை 2014ஆம் ஆண்டு எனது அரசு இயற்றியுள்ளது. பெண்களுக்கு உள்ளாட்சி அமைப்புகளில் பொறுப்பு வழங்கப்பட்டால்தான் அவர்கள் தங்களின் தலையெழுத்தை மட்டுமன்றி மற்றவர்களின் தலையெழுத்தையும் மாற்ற முடியும் என்பதால் உள்ளாட்சி அமைப்புகளில் 1/3 இடஒதுக்கீடு வழங்குவதற்கான சட்டத்தை 1994ஆம் ஆண்டு எனது தலைமையிலான அப்போதைய அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு இயற்றியது. அந்த அடிப்படையிலேயே 1996ஆம் ஆண்டு நடைபெற்ற உள்ளாட்சி தேர்தல்களில் 1/3 பதவிகளை பெண்கள் பெற முடிந்தது. இந்த இடஒதுக்கீட்டை 50% உயர்த்தி ஒரு சட்டத்தை எனது அரசு சமீபத்தில் நிறைவேற்றியது. திரு கருணாநிதியை பொறுத்தவரை எதையுமே தேர்தல் கண்ணோட்டத்துடன் தான் பார்த்து பழக்கப்பட்டவர். எனவேதான் இந்த இடஒதுக்கீடு 1/3 என்பதிலிருந்து 50% உயர்த்தப்பட்டது
வர இருக்கின்ற சட்டமன்ற தேர்தலுக்காகத்தான் என திரு கருணாநிதி கூறியுள்ளார். உள்ளாட்சி அமைப்புகளில் பெண்களுக்கு 33% இடஒதுக்கீடு வழங்கப்பட்டது 1996ஆம் ஆண்டு திமுக ஆட்சியில்தான் என கூசாமல் பொய் சொல்லியுள்ளார் திரு கருணாநிதி. 1994ஆம் ஆண்டு எனது ஆட்சியில் இயற்றப்பட்ட சட்டத்தினால்தான் 1996ஆம் ஆண்டு இடஒதுக்கீடு வழங்கப்பட்டது என்பதுதான் உண்மை. மேலும் கடந்த 5 ஆண்டுகளில் இந்த சட்டம் ஏன் இயற்றப்படவில்லை என கேட்டு தனது அறியாமையை வெளிப்படுத்தியுள்ளார் திரு கருணாநிதி. இந்த சட்டம் கடந்த 5 ஆண்டுகளில் எப்போது இயற்றப்பட்டிருந்தாலும் இந்த ஆண்டு, அதாவது 2016இல் நடைபெற உள்ள உள்ளாட்சி அமைப்புகளின் தேர்தலின் போதுதான் நடைமுறைக்கு வர இயலும். பெண்களுக்கு உள்ளாட்சி அமைப்புகளில் 50% இடஒதுக்கீடு வழங்கப்பட்ட சட்டத்தை இந்த 5 ஆண்டுகளில் முன்பே ஏன் இயற்றவில்லை என்று திரு கருணாநிதி அறிவுபூர்வமாக ஒரு கேள்வியை கேட்டிருக்கிறார். கடந்த 5 ஆண்டுகளில் எப்போது நிறைவேற்றியிருந்தாலும் இந்த சட்டத்தை வர இருக்கின்ற 2016ஆம் ஆண்டு உள்ளாட்சி தேர்தலின் போதுதானே இதை நடைமுறைப்படுத்த முடியும். சென்ற ஆண்டு இயற்றப்பட்டிருந்தாலும் இது வரவுள்ள உள்ளாட்சி தேர்தலில் தான் நடைமுறைப்படுத்த இயலும். இது திரு கருணாநிதிக்கு தெரியவில்லை என்றால் எந்த சட்டம் எப்போது செயல்படுத்த இயலும் என்பதை அது பற்றி தெரிந்தவர்களிடம் கேட்டு தெரிந்து கொண்டு அதன் பின்பு அவர் அறிக்கைகள் வெளியிடட்டும். அன்பார்ந்த வாக்காளர் பெருமக்களே, 2006 முதல் 2011 வரை நடைபெற்ற திமுக ஆட்சி ஒரு அராஜக ஆட்சி. மக்களின் நலனுக்கான திட்டங்கள் எதுவும் செயல்படுத்தப்படவில்லை. அது மக்களை இருளில் தள்ளிய ஆட்சி. 10 மணி நேரம் மின்வெட்டு என தமிழகத்தையே இருளில் மூழ்கடித்த ஆட்சி. அது மட்டுமல்லாமல் அது ஒரு இருண்ட ஆட்சி, காட்டாட்சி என்று கூட சொல்லலாம். தமிழகத்தில் இருந்த சட்டம் ஒழுங்கு பிரச்சனை பற்றி இங்கே சேலத்தில் பேசுவது மிகவும் பொருத்தமாக இருக்கும் என்று கருதுகிறேன். வேலைக்கு சென்ற கணவர் உயிரோடு திரும்புவாரா என்று அஞ்சி மனைவி இருந்த காலம் திமுக ஆட்சி காலம். பணிக்கு சென்ற மகன் பத்திரமாக வீடு திரும்புவானா என்று பதைக்கும் நெஞ்சத்துடன் அன்னை காத்திருந்த காலம் திமுகவின் ஆட்சி காலம். பள்ளிக்கு சென்ற குழந்தை பத்திரமாக வீடு திரும்புமா, இல்லை யாராவது கடத்தி சென்று விடுவார்களா என்று பெற்றோர் நடுநடுங்கி இருந்த காலம் அன்றைய திமுக ஆட்சி காலம். நிலம் வைத்திருப்பவர் தங்களின் நிலம் எப்போது அபகரிக்கப்படுமோ என கொலை நடுக்கத்துடன் இருந்த காலம் அன்றைய திமுக ஆட்சி காலம். இவையெல்லாம் மாற வேண்டும். தமிழகம் ஒரு அமைதி பூங்காவாக மாற வேண்டும் என்றுதான் நீங்கள் 2011ஆம் ஆண்டில் ஒரு அமைதி புரட்சியை ஏற்படுத்தினீர்கள். உங்களது எண்ணப்படியே இன்றைக்கு தமிழகம் ஒரு அமைதி பூங்காவாக இருந்து வருகிறது. யாரும் எந்தவித அச்ச உணர்வும் இன்றி வாழ முடிகிறது, நடமாட முடிகிறது, தங்களது சொத்துக்களை அனுபவிக்க முடிகிறது. உயிர் வாழ்வதற்கு அஞ்சும் சூழ்நிலை இருந்தால், உடைமைகள் பறிப்போய் விடுமோ என்ற பதைப்பு இருந்தால் வளர்ச்சி எப்படி ஏற்படும்? எனவேதான் அன்றைய திமுக ஆட்சியில் எந்தவித வளர்ச்சியும் ஏற்படவில்லை. சட்ட திட்டங்களை மதித்து நடந்தால்தான் சமூகம் முன்னேற முடியும். சட்ட திட்டங்களை மதிக்காதவர்கள் யாராக இருந்தாலும் தயவு தாட்சண்யமின்றி அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்பட்டாக வேண்டும். சட்ட மீறல்களை நிகழ்த்துவோர் மீது நடவடிக்கை எடுக்கக்கூடியவர்கள் காவல்துறையினர் தான். காவல்துறையினர் சட்டத்தை மதித்து நடப்பவர்களுக்கு நண்பர்களாகவும்
சட்டத்தை மீறுபவர்களுக்கு எதிரிகளாகவும் இருக்க வேண்டும். அவ்வாறு காவல்துறையினர் செயல்பட வேண்டும் என்றால் அவர்கள் பணியில் எந்த குறுக்கீடும் இருக்கக்கூடாது, எந்த இடையூறும் இருக்கக்கூடாது. ஆனால் முந்தைய திமுக அரசில் சமூக விரோதிகளின் நண்பனாக ஆட்சியாளர்களே திமுகவினரே மாறிவிட்ட காரணத்தால் சமூக விரோதிகளை கண்டு பயப்படுபவர்களாக காவலர்கள் மாறிவிட்டார்கள். 2011ஆம் ஆண்டு நான் ஆட்சி பொறுப்பேற்ற உடனேயே இந்த நிலைமையை மாற்றிவிட்டேன். எனவேதான் காவலர்களை கண்டு சமூக விரோதிகள் அஞ்சும் நிலை உருவானது. சட்டத்தின் ஆட்சி இங்கே நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. மக்கள் நிம்மதியாக வாழ்கிறார்கள். தமிழகம் அமைதி பூங்காவாக உள்ளது. எனது தலைமையிலான அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தொண்டர்கள் நிறைந்த கட்சி. எந்த பதவியிலும் இல்லாதவர் என்றாலும் கிளைக்கழக செயலாளர் முதல் பொதுச் செயலாளர் வரை பதவியில் உள்ளவர்கள் என்றாலும் மக்களுக்கு பணி செய்யும் தொண்டர்கள்தான். ஆனால் திமுகவில் குண்டர்கள் இருக்கிறார்கள். அரசியல் காரணங்களுக்காக இது போன்ற ஒரு பழியை நான் சொல்கிறேன் என்று யாரும் தவறாக எண்ணிவிடக் கூடாது. திமுகவில் குண்டர்கள் இருக்கிறார்கள் என்று நான் மட்டுமா சொல்கிறேன்? திரு கருணாநிதியே சொல்லி இருக்கிறார். 3/2/2012 அன்று நடைபெற்ற திமுக பொதுக்குழு கூட்டத்தில் திரு கருணாநிதி பேசும்போது திமுக கழகத்தின் பொதுக்குழு சீரோடும் சிறப்போடும் அமைதியாக நடைபெறுகிறதே என்பதை ஒற்றர்கள் மூலமாக கேள்விப்பட்டு அவர்களை விட்டு சிலரை தூண்டிவிட்டு வீரபாண்டி ஆறுமுகம் அவர்கள் பேச்சில் எந்த தவறும் இல்லாத சூழ்நிலையில் அவர் திமுக கழகத்திலே உள்ள தொண்டர்களுக்கு பிரமுகர்களுக்கு விடுத்த வேண்டுகோளை தவறாக திரித்து அவர் மீது மோதுவது போல இங்கே தம்பி ஸ்டாலினுக்கு ஆதரவாக இருப்பதைப் போல காட்டிக்கொண்டு ஒரு பிளவை கழகத்திலே ஏற்படுத்த சில குண்டர்கள் முயற்சித்ததை என்னால் புரிந்து கொள்ள முடிந்தது என்று திரு கருணாநிதியே சொல்லி இருக்கிறார். வாக்காளர் பெருமக்களே, காவலர்கள் தங்களது பணிகளை நியாயமாகவும் நேர்மையாகவும் செய்தால்தான் சட்டம் ஒழுங்கை நிலைநாட்ட முடியும். குற்றங்கள் குறையும், குற்றவாளிகள் தண்டிக்கப்படுவார்கள். அதற்கு காவல்துறையின் செயல்பாடுகளில் எந்தவித தலையீடோ குறுக்கீடோ இருக்கக்கூடாது. அன்றைய திமுக ஆட்சியில் அவ்வாறான நிலைமை இருந்ததா? இல்லவே இல்லை. சாதாரண திமுக கட்சி தொண்டனிலிருந்து தலைவர்கள் வரை ஆட்சியாளர்கள் வரை காவல்துறையின் பணிகளில் குறுக்கீடு செய்து வந்தனர். காவல்துறை என்பது சுதந்திரமாக செயல்பட வேண்டிய துறை என்பதில் திரு கருணாநிதிக்கும் திமுகவினருக்கும் என்றைக்குமே நம்பிக்கை கிடையாது. ஒரு பத்திரிகை சுவிஸ் வங்கியில் திரு கருணாநிதிக்கு பணம் இருப்பதாக செய்தி வெளியிட்டது. அப்போது ஒரு பத்திரிகையாளர் ஒரு பேட்டியில் திரு கருணாநிதியிடம் அந்த பத்திரிகை அவ்வாறு செய்தி வெளியிட ஏதாவது பின்னணி இருப்பதாக நினைக்கிறீர்களா என கேள்வி கேட்டார். அதற்கு திரு கருணாநிதி சொன்ன பதில் என்ன தெரியுமா? அந்த பத்திரிகையின் ஆசிரியரோ அல்லது உரிமையாளரோ அல்லது தொடர்புடைய ஒருவரையோ தான் ஆட்சியிலே இருந்தபோது ஒரு 6-7 மாதங்களுக்கு முன்பு காவல்துறையினர் கைது செய்த போது தான் தலையிட்டு உத்தரவிட்டு அவரை விடுதலை செய்ததாகவும் அதற்கான நன்றியை அந்த பத்திரிகையாளர் தற்போது காட்டியுள்ளார் என்றும் ஏகடியம் பேசினார் திரு கருணாநிதி. காவல்துறையினரால் கைது செய்யப்படுபவர்கள் அன்றைய திமுக ஆட்சியில் இப்படித்தான் வாய்மொழி உத்தரவின் பேரில் விடுவிக்கப்பட்டனர். காவல்துறை பணியில் இப்படித்தான் திமுக ஆட்சியாளர்கள் இடையூறு செய்தனர். திமுகவில் இருந்த பல்வேறு அதிகார மையங்களும் காவல்துறையினரை
பணி செய்ய விடாமல் குறுக்கிட்டனர். இவ்வாறு காவல்துறை பணிகளில் குறுக்கீடு செய்வதை ஆதரித்தவர்தான் திரு கருணாநிதி. திமுக அரசால் அமைக்கப்பட்ட தமிழ்நாடு காவல் ஆணையம் அரசியல்வாதிகள் காவல் நிலையத்திற்குள் செல்வது தவிர்க்கப்பட வேண்டும், அதற்கான நெறிமுறைகள் வகுக்கப்பட வேண்டும். எனவே அரசியல்வாதிகள் ஏதேனும் கோரிக்கை அளிக்க வேண்டும் என்றால் அதனை துணை காவல் கண்காணிப்பாளர் மற்றும் அவருக்கு மேல் உள்ள அதிகாரிகளை சந்தித்து வழங்க வேண்டும் என ஒரு பரிந்துரையை அளித்தது. இதனை பரிசீலித்த அப்போதைய திமுக முதலமைச்சர் திரு கருணாநிதி அரசியல்வாதிகள் காவல் நிலையங்களுக்கு செல்வதை தவிர்ப்பது என்பது நடைமுறைக்கு ஒவ்வாதது, எனவே அதனை நடைமுறைப்படுத்த இயலாது என தெரிவித்து அந்த பரிந்துரையை ஏற்க முடியாது என ஒரு அரசாணையை திரு கருணாநிதி உத்தரவின் பேரில் அன்று வெளியிடப்பட்டது. அன்றைய திமுக அரசும் திமுகவினரும் காவல் நிலையங்களுக்கு சென்று காவலர்களை அச்சுறுத்திய காரணத்தினால்தான் சட்டம் ஒழுங்கு அப்போது சீர்குலைந்திருந்தது. அதை மாற்றி சட்டத்தின் ஆட்சியை நிலைநிறுத்தியது நான் தான். இன்று எனது ஆட்சியில் எந்த அரசியல்வாதியும் காவல் நிலையத்திற்கு சென்று காவலர் பணிகளில் தலையீடு செய்ய முடியுமா? முடியாது. எனவேதான் சட்டம் ஒழுங்கு சீராக பராமரிக்கப்படுகிறது, குற்றங்கள் குறைந்து வருகின்றன. அன்றைய திமுக ஆட்சியில் அமைச்சர்கள் முதல் அடிமட்ட தொண்டர்கள் வரை சமூக விரோத கும்பல் உதவியுடன் நிலம் மற்றும் வீட்டு உரிமையாளர்களை மிரட்டி அவர்களின் சொத்துக்களை அபகரித்தனர். நில உரிமையாளர்களை மிரட்டி குறைந்த விலைக்கு நிலங்களை விற்கச் செய்தனர். போலியான ஆவணங்கள் தயாரித்து சொத்துக்களை தங்கள் பெயர்களில் பதிவு செய்து கொண்டனர். அது பற்றிய புகார்கள் காவல்துறையினரிடம் கொடுக்கப்பட்டால் நடவடிக்கை எடுக்க இயலாமல் காவல்துறையினரின் கைகள் கட்டப்பட்டு இருந்தன. நில அபகரிப்பு அதிக அளவில் இருந்த காரணத்தால் தான் அச்சுறுத்தல்களையும் மீறி 2006 முதல் 2011 ஆண்டு வரையிலான அன்றைய திமுக ஆட்சி காலத்திலேயே நில அபகரிப்பு, மோசடி, போலி பத்திரங்கள் என 6615 புகார்கள் காவல்துறையினரிடம் தெரிவிக்கப்பட்டிருந்தன. கைகள் கட்டப்பட்டிருந்த நிலையிலும் காவல்துறையினர் 375 வழக்குகளில் நீதிமன்றத்தில் குற்றப்பத்திரிகைகள் தாக்கல் செய்திருந்தனர். அப்படியெனில் எவ்வளவு பேர் தங்கள் நிலங்களை பறிகொடுத்திருப்பார்கள்? எனவேதான் 2011 ஆண்டு நான் ஆட்சி பொறுப்பேற்ற பின் நில அபகரிப்பு புகார்கள் விசாரணை செய்யப்பட வேண்டும், நில அபகரிப்பு செய்தவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என உத்தரவிட்டேன். மாவட்டங்களில் நில அபகரிப்பு தடுப்பு சிறப்பு பிரிவுகள் ஏற்படுத்தப்பட்டன. வழக்குகளை விசாரிக்க சிறப்பு நீதிமன்றங்கள் அமைக்கப்பட்டன. பொதுமக்களிடமிருந்து பெறப்பட்ட புகார்களின் அடிப்படையில் 3264 வழக்குகள் பதிவு செய்யப்பட்டு எதிரிகள் கைது செய்யப்பட்டனர். 3678 கோடி ரூபாய் மதிப்புள்ள 5193 ஏக்கர் நிலம் மற்றும் 35,78,000 சதுர அடி வீட்டு மனைகள் நில அபகரிப்பாளர்களிடமிருந்து மீட்கப்பட்டு நில உரிமையாளர்களிடம் ஒப்படைக்கப்பட்டன. 1084 வழக்குகளில் குற்றப்பத்திரிகைகள் நீதிமன்றங்களில் தாக்கல் செய்யப்பட்டு நிலுவையில் உள்ளன. இதில் 3 வழக்குகளில் எதிரிகள் தண்டனை பெற்றுள்ளனர். சிறப்பு நீதிமன்றங்களில் இந்த வழக்குகள் விரைந்து முடிக்கப்பெற நடவடிக்கைகள் தொடர்ந்து எடுக்கப்பட்டு வருகின்றன. இங்கே சேலம் நகரில் உள்ளவர்களுக்கு முந்தைய திமுக ஆட்சியின் போது நடைபெற்ற நில அபகரிப்புகள் பற்றி விளக்க வேண்டிய அவசியமே இல்லை. சேலம் நகரம் பள்ளப்பட்டி மத்திய பேருந்து நிலையம் அருகில் அமைந்துள்ள அங்கம்மாள் காலனியின் ஒரு பகுதியில் 23 குடும்பங்களை சார்ந்தவர்கள் அவர்களது மூதாதையர்கள்
48 வருடங்களுக்கு முன்பு ஸ்ரீனிவாசா குப்தா என்பவரிடமிருந்து தான செட்டில்மெண்ட் மூலம் பெற்ற நிலத்தில் வீடுகள் கட்டி குடியிருந்து வந்தனர். 2008ஆம் ஆண்டு கடந்த திமுக ஆட்சியின் போது அப்போது அமைச்சராக இருந்த திரு வீரபாண்டி ஆறுமுகம் மற்றும் அவரது ஆதரவாளர்களால் போலி ஆவணங்கள் தயாரிக்கப்பட்டு அந்த காலனியில் குடியிருந்தவர்களை மிரட்டி பலவந்தமாக வெளியேற்றி அந்த நிலங்களை அபகரித்துள்ளனர். அப்போது காவல்துறை எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை. ஆனால் எனது தலைமையிலான அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி ஏற்பட்ட பின் 2012ஆம் ஆண்டு ஏப்ரல் மாதம் அங்கம்மாள் காலனியை சார்ந்த 23 குடும்பங்கள் அங்கேயே குடியமர்த்தப்பட்டு அங்கேயே குடியிருந்து வருகிறார்கள். குற்றவாளிகள் மீது குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. ஈரோடு மாவட்டம் பெருந்துறையைச் சேர்ந்த PC ராமசாமி என்பவர் கடந்த 1992ஆம் ஆண்டு வேலம்பாளையம் கிராமத்தைச் சேர்ந்த திரு VC பாலசுப்ரமணியம் என்பவரிடம் தொழில் அபிவிருத்திக்காக பெற்ற 6 லட்சம் ரூபாய் கடனுக்கு ஈடாக 6 கோடி ரூபாய் மதிப்புள்ள 2 ஏக்கர் நிலத்தை திமுகவின் முன்னாள் அமைச்சர் திரு NKKP ராஜா, சென்னியப்ப கவுண்டர், பாலசுப்ரமணியம் உள்ளிட்ட 12 பேர் அபகரித்துக் கொண்டதாக கொடுக்கப்பட்ட புகாரின் பேரில் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டு நிலுவையில் இருந்து வருகிறது. நிலமும் தற்போது புகார்தாரர் வசம் உள்ளது. திமுக ஆட்சியில் ஆட்சி பொறுப்பில் உயர் பதவிகளில் இருந்தவர்கள் கூட நில அபகரிப்பில் ஈடுபட்டிருந்தார்கள். இவற்றையெல்லாம் மாற்றி எந்தவித அச்சமும் இல்லாமல் மக்கள் நிம்மதியாக வாழ வகை செய்துள்ளது எனது தலைமையிலான அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு. சட்டம் ஒழுங்கு நிலைமை சீரமைக்கப்பட்டுள்ளதோடு மட்டுமல்லாமல் குற்றங்களும் தற்போது குறைந்துள்ளன. கடந்த மைனாரிட்டி திமுக ஆட்சியில் நடைபெற்ற கொலைகள், ஆராய கொலைகள், கூட்டு கொலைகள், கூட்டு கொள்ளைகள், களவு வழக்குகள், சொத்து சம்பந்தமான வழக்குகள் என பல்வேறு குற்றங்களின் எண்ணிக்கை தற்போது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் குறைந்துள்ளன. அகில இந்திய அளவில் ஆண்டுதோறும் குற்ற நிகழ்வுகள் தொடர்ந்து அதிகரித்து வரும் நிலையில் தமிழகத்தில் மட்டுமே குற்றங்கள் குறைந்து வருகின்றன. திமுகவினர் வாக்கு சேகரிக்க உங்களிடம் வரும்போது எங்கள் நிலங்களை, வீடுகளை, உடைமைகளை பறிகொடுக்கவா உங்களுக்கு வாக்களிக்க வேண்டும் என கேட்டு அவர்களை விரட்டி அடியுங்கள். செய்வீர்களா? நீங்கள் செய்வீர்களா? கடந்த 5 ஆண்டுகளில் நிறைவேற்றப்பட்ட ஒரு சில பணிகளை பற்றி மட்டும் இப்போது குறிப்பிட விரும்புகிறேன். 8.6 கிலோமீட்டர் நீள எடப்பாடி புறவழிச்சாலைக்கான பணிகள் துவங்கப்பட்டுள்ளன. இது விரைந்து முடிக்கப்படும். சேலம் மாநகரில் 5 சாலைகள் சந்திப்பருகே 320 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் அமைக்கப்படும் உயர்மட்ட பால பணிகள் துவங்கப்பட்டுள்ளன. சேலம் நகரம் திருவாக்கவுண்டனூர் சந்திப்பில் ஒரு பல்வழிச்சாலை மேம்பாலம் கட்டும் பணிகள் துவங்கப்பட்டுள்ளன. சேலம் மாவட்டத்தில் 5 இடங்களில் ரயில்வே கடவுகளுக்கு பதிலாக மேம்பாலம் அமைக்கும் பணிகள் நில எடுப்பு முடிந்த பின் துவங்கப்படும். நாமக்கல் திருச்செங்கோடு சாலை 86 கோடி ரூபாய் செலவில் 4 வழி தடச்சாலையாக மாற்றும் பணி நடைபெற்று வருகிறது. நாமக்கல் மாவட்டம் வேட்டம்பாடி என்னும் இடத்தில் தொழிற்பேட்டை உருவாக்கப்பட்டுள்ளது. தொழில் முனைவோருக்கு மனை ஒதுக்கீடு செய்யப்பட்டு இங்கு தொழிற்சாலைகள் துவங்கப்படும். நாமக்கல் மாவட்டம் மோகனூர் பேரூராட்சியில் 3 கோடியே 66 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டிலான குடிநீர் மேம்பாட்டு திட்டம் துவங்கப்பட்டுள்ளது. இப்பணி 12 மாதங்களில் முடிவடையும். பொத்தனூர் பேரூராட்சிக்கு 6 கோடியே 41 லட்சம் ரூபாய் செலவில் குடிநீர் இப்பணி முடிவடையும். சேலம் மாவட்டம் எடப்பாடி வட்டம்
மேட்டூர் கிழக்கு கரை கால்வாயில் 7.29 கிலோமீட்டர் நீளத்திற்கும், நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோடு வட்டத்தில் கடைமடை பகுதியில் 6.33 கிலோமீட்டர் நீளத்திற்கும் 30 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் புனரமைக்கும் பணிகள் துவங்கப்பட்டுள்ளன. விடுதலை போராட்ட வீரர் தியாகி தீரன் சின்னமலை அவர்கள் தூக்கிலிடப்பட்ட சங்ககிரியில் நினைவு சின்னம் எனது அரசால் அமைக்கப்பட்டுள்ளது. சேலம் பால் பண்ணையில் 15 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் உயர் வெப்ப பதப்படுத்துதல் மூலம் பாலை பதப்படுத்தும் எந்திரம் மற்றும் பால் பாக்கெட் நிரப்பும் எந்திரம் ஆகியவை நிறுவப்பட்டுள்ளன. டெட்ரா பேக்குகளில் நிரப்பப்படும் பால் வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி செய்யப்படும். நெடுஞ்சாலைத்துறை, பொதுப்பணித்துறை, ஊரக வளர்ச்சித்துறை, நகராட்சி நிர்வாகம் மற்றும் குடிநீர் வழங்கல் துறை, தமிழ்நாடு மின்சார வாரியம், தொழில்துறை, மக்கள் நல்வாழ்வுத்துறை போன்ற பல துறைகள் மூலம் பல்வேறு வளர்ச்சி பணிகள் செயல்படுத்தப்பட்டுள்ளன. அவற்றில் சிலவற்றை இங்கே தெரிவிக்க விரும்புகிறேன். சேலம் மாவட்டத்தில் உள்ள சேலம் மேற்கு, சேலம் வடக்கு, சேலம் தெற்கு, கங்கவல்லி, ஆத்தூர், ஏற்காடு, ஓமலூர், மேட்டூர், எடப்பாடி, சங்ககிரி, வீரபாண்டி மற்றும் நாமக்கல் மாவட்டத்தில் உள்ள ராசிபுரம், சேந்தமங்கலம், நாமக்கல், பரமத்திவேலூர் மற்றும் திருச்செங்கோடு ஆகிய 16 தொகுதிகளில் கடந்த 5 ஆண்டுகளில் 93 பள்ளிகள் அமைக்கப்பட்டுள்ளன. பள்ளிகளுக்கு சுமார் 517 கோடி ரூபாய் செலவில் அடிப்படை வசதிகள் செய்யப்பட்டு சீரமைக்கப்பட்டுள்ளன. எடப்பாடியிலும் குமாரபாளையத்திலும் 2 அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரிகள் தொடங்கப்பட்டுள்ளன. கடந்த 5 ஆண்டுகளில் 68 கால்நடை மருந்தகங்கள் துவங்கப்பட்டுள்ளன. 7 புதிய ஆரம்ப சுகாதார நிலையங்களும் 7 புதிய நகர்ப்புற ஆரம்ப சுகாதார நிலையங்களும் தொடங்கப்பட்டுள்ளன. 13 ஆரம்ப சுகாதார நிலையங்கள் 30 படுக்கைகள் கொண்ட ஆரம்ப சுகாதார நிலையங்களாக தரம் உயர்த்தப்பட்டுள்ளன. நாமக்கல் மாவட்ட தலைமை மருத்துவமனை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு இணையாக தரம் உயர்த்தப்பட்டுள்ளது. சேலம் அரசு மோகன் குமாரமங்கலம் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் 51 கோடி ரூபாய் செலவில் பேறுசார் மற்றும் குழந்தை நல ஒப்புயர்வு மையம் கட்டப்பட்டுள்ளது. ஆத்தூர், நரசிங்கபுரம் நகராட்சிகள், 20 பேரூராட்சிகள் மற்றும் 12 ஊராட்சி ஒன்றியங்களில் 13,10,000 மக்கள் பயனடையும் குடிநீர் மேம்பாட்டு திட்டம் 270 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் முடிக்கப்பட்டுள்ளது. 41 பாலப்பணிகள் முடிக்கப்பட்டுள்ளன. 14 பாலப்பணிகள் நடைபெற்று வருகின்றன. 3014 புதிய மின்மாற்றிகள் அமைக்கப்பட்டுள்ளன. மேலும் 10 இடங்களில் துணை மின் நிலையங்கள் அமைக்கப்பட்டுள்ளன. பொதுப்பணித்துறையின் வாயிலாக 42 ஏரிகள் தூர்வாரப்பட்டு சீரமைக்கப்பட்டுள்ளன. 8 இடங்களில் தடுப்பணைகள் கட்டப்பட்டுள்ளன. இப்பொழுது பல அரசியல் கட்சி தலைவர்களும் மதுவிலக்கை பற்றி பேசி வருகிறார்கள். எனது தலைமையிலான அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் எதிர்வரும் சட்டமன்ற தேர்தலில் வெற்றி பெற்று மீண்டும் ஆட்சி அமைத்தவுடன் மதுவிலக்கு படிப்படியாக அமல்படுத்தப்பட்டு பூரண மதுவிலக்கு என்ற நிலை எய்தப்படும். முதலில் சில்லறை மதுபான கடைகள் திறந்திருக்கும் நேரம் குறைக்கப்படும். கடைகளின் எண்ணிக்கை குறைக்கப்படும். பின்னர் சில்லறை மதுபான கடைகளுடன் இணைந்த பார்கள் மூடப்படும். குடிப்பழக்கத்திற்கு உள்ளாகி உள்ளோரை மீட்பதற்கான மீட்பு நிலையங்கள் ஏற்படுத்தப்படும். இவை அனைத்தும் செயல்படுத்தப்பட்டு படிப்படியாக பூரண மதுவிலக்கு என்னும் லட்சியத்தை நாம் அடைவோம்.
மக்களால் நான், மக்களுக்காகவே நான் என்ற தாரக மந்திரத்தை கடைபிடித்து நான் பணியாற்றி வருகிறேன். உங்களால் நான், உங்களுக்காகவே நான். உண்மை எப்படி நம்பிக்கையை கொடுக்கிறதோ, உழைப்பு எப்படி வசதியை கொடுக்கிறதோ, திறமை எப்படி வெற்றியை கொடுக்கிறதோ, அதுபோல எனது ஆட்சி உங்களுக்கு வசந்தத்தை கொடுத்திருக்கிறது. இந்த வசந்தம் தொடர்ந்திட, ஏழைகள் தொடர்ந்து ஏற்றம் பெற்றிட, தமிழகம் அமைதி பூங்காவாய் தொடர்ந்திட, மின்வெட்டே இல்லை என்ற நிலை நிலைத்திட, பொருளாதாரம் அபரிமிதமான வளர்ச்சி அடைந்திட, தொழில்கள் தொடர்ந்து வளர்ச்சி அடைந்திட, தொழிலாளர் நலன் பெருகிட, விவசாயம் விருத்தி அடைந்திட, சேவைத்துறை மேலும் செழித்திட, தமிழகம் தொடர்ந்து முன்னேற்ற பாதையில் சென்றிட, தமிழகத்தின் உரிமைகள் தொடர்ந்து நிலைநாட்டப்பட, தற்போதுள்ள நலத்திட்டங்கள் நீடித்திட, அமைதி வளம் வளர்ச்சி என்ற பாதையில் தமிழகம் தொடர்ந்து பீட நடை போட, வருகின்ற 16/5/2016 அன்று நடைபெறவுள்ள சட்டமன்ற தேர்தலில் கங்கவல்லி தொகுதி வேட்பாளர் திரு ஆ. மருதமுத்து அவர்களுக்கும், ஆத்தூர் தொகுதி வேட்பாளர் திரு ஆர். எம். சின்னத்தம்பி அவர்களுக்கும், ஏற்காடு தொகுதி வேட்பாளர் திருமதி கு. சித்ரா அவர்களுக்கும், ஓமலூர் தொகுதி வேட்பாளர் திரு எஸ். வெற்றிவேல் அவர்களுக்கும், மேட்டூர் தொகுதி வேட்பாளர் திரு சே. செம்மலை அவர்களுக்கும், எடப்பாடி தொகுதி வேட்பாளர் திரு எடப்பாடி கே. பழனிசாமி அவர்களுக்கும், சங்ககிரி தொகுதி வேட்பாளர் திரு எஸ். ராஜா அவர்களுக்கும், சேலம் மேற்கு தொகுதி வேட்பாளர் திரு ஜி. வெங்கடாச்சலம் அவர்களுக்கும், சேலம் வடக்கு தொகுதி வேட்பாளர் திரு KRS சரவணன் அவர்களுக்கும், சேலம் தெற்கு தொகுதி வேட்பாளர் திரு AB சக்திவேல் அவர்களுக்கும், வீரபாண்டி தொகுதி வேட்பாளர் திருமதி எஸ். மனோன்மணி அவர்களுக்கும், ராசிபுரம் தொகுதி வேட்பாளர் டாக்டர் வி. சரோஜா அவர்களுக்கும், சேந்தமங்கலம் தொகுதி வேட்பாளர் திரு சி. சந்திரசேகரன் அவர்களுக்கும், நாமக்கல் தொகுதி வேட்பாளர் திரு KPP பாஸ்கர் அவர்களுக்கும், பரமத்தி வேலூர் தொகுதி வேட்பாளர் திரு R. ராஜேந்திரன் அவர்களுக்கும், திருச்செங்கோடு தொகுதி வேட்பாளர் திருமதி பொன் சரஸ்வதி அவர்களுக்கும், குமாரபாளையம் தொகுதி வேட்பாளர் திரு பி. தங்கமணி அவர்களுக்கும், ஈரோடு மாவட்டம் ஈரோடு கிழக்கு தொகுதி வேட்பாளர் திரு KS தென்னரசு அவர்களுக்கும், ஈரோடு மேற்கு தொகுதி வேட்பாளர் திரு KV ராமலிங்கம் அவர்களுக்கும், மொடக்குறிச்சி தொகுதி வேட்பாளர் திரு VP சிவசுப்பிரமணி அவர்களுக்கும், பெருந்துறை தொகுதி வேட்பாளர் திரு தோப்பு ND வெங்கடாச்சலம் அவர்களுக்கும், பவானி தொகுதி வேட்பாளர் திரு KC கருப்பண்ணன் அவர்களுக்கும், அந்தியூர் தொகுதி வேட்பாளர் திரு EMR ராஜா என்ற ராஜா கிருஷ்ணன் அவர்களுக்கும், கோபிச்செட்டிப்பாளையம் தொகுதி வேட்பாளர் திரு KA செங்கோட்டையன் அவர்களுக்கும், பவானிசாகர் தொகுதி வேட்பாளர் திரு S. ஈஸ்வரன் அவர்களுக்கும், திருப்பூர் மாவட்டம் தாராபுரம் தொகுதி வேட்பாளர் திரு K. பொன்னுசாமி அவர்களுக்கும், காங்கேயம் தொகுதி வேட்பாளர் தமிழ்நாடு கொங்கு இளைஞர் பேரவை நிறுவன அமைப்பாளர் திரு உ. தனியரசு அவர்களுக்கும், அவிநாசி தொகுதி வேட்பாளர் திரு ப. தனபால் அவர்களுக்கும், திருப்பூர் வடக்கு தொகுதி வேட்பாளர் திரு KN விஜயகுமார் அவர்களுக்கும், திருப்பூர் தெற்கு தொகுதி வேட்பாளர் திரு S. குணசேகரன் அவர்களுக்கும், பல்லடம் தொகுதி வேட்பாளர் திரு கரைப்புதூர் ஏ. நடராஜன் அவர்களுக்கும், உடுமலைப்பேட்டை தொகுதி வேட்பாளர் திரு உடுமலை கே. ராதாகிருஷ்ணன் அவர்களுக்கும், மடத்துக்குளம் தொகுதி வேட்பாளர் திரு K. மனோகரன் அவர்களுக்கும்,
கோவை மாவட்டம் மேட்டுப்பாளையம் தொகுதி வேட்பாளர் திரு ஓகே சின்னராஜ் அவர்களுக்கும், சூலூர் தொகுதி வேட்பாளர் திரு ஆர் கனகராஜ் அவர்களுக்கும், கவுண்டம்பாளையம் தொகுதி வேட்பாளர் திரு வி.சி. ஆறுகுட்டி அவர்களுக்கும், கோயம்புத்தூர் வடக்கு தொகுதி வேட்பாளர் திரு பி.ஆர்.ஜி. அருண்குமார் அவர்களுக்கும், தொண்டாமுத்தூர் தொகுதி வேட்பாளர் திரு எஸ்.பி. வேலுமணி அவர்களுக்கும், கோயம்புத்தூர் தெற்கு தொகுதி வேட்பாளர் திரு அம்மன் கே. அர்ஜுனன் அவர்களுக்கும், சிங்காநல்லூர் தொகுதி வேட்பாளர் திரு சிங்க என். முத்து அவர்களுக்கும், கிணத்துக்கடவு தொகுதி வேட்பாளர் திரு ஏ. சண்முகம் அவர்களுக்கும், பொள்ளாச்சி தொகுதி வேட்பாளர் திரு பொள்ளாச்சி வி. ஜெயராமன் அவர்களுக்கும், வால்பாறை தொகுதி வேட்பாளர் திருமதி கஸ்தூரி வாசு அவர்களுக்கும், நீலகிரி மாவட்டம் உதகமண்டலம் தொகுதி வேட்பாளர் திரு கப்பச்சி டி. வினோத் அவர்களுக்கும், கூடலூர் தொகுதி வேட்பாளர் திரு எஸ். கலைச்செல்வன் அவர்களுக்கும், குன்னூர் தொகுதி வேட்பாளர் திரு ஏ. ராமு என்ற சாந்தி ராமு அவர்களுக்கும், இதயதெய்வம் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் கண்ட வெற்றி சின்னமாம் இரட்டை இலை சின்னத்தில் வாக்களித்து இவர்கள் அனைவரையும் பெருவாரியான வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற செய்ய வேண்டும் என உங்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். மீண்டும் கேட்டுக்கொள்கிறேன். இதயதெய்வம் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் தந்த வெற்றி சின்னமாம் இரட்டை இலை சின்னத்தில் வாக்களித்து இவர்கள் அனைவரையும் பெருவாரியான வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற செய்ய வேண்டும், மகத்தான வெற்றி பெற செய்ய வேண்டும் என்று உங்களை எல்லாம் அன்புடன் வேண்டி கேட்டுக்கொள்கிறேன். தமிழ்நாட்டு வேட்பாளர்கள் அமரவும். அதுபோலவே கேரள மாநிலத்தில் நடைபெறவுள்ள சட்டமன்ற பொது தேர்தலில் கழகத்தின் சார்பில் போட்டியிடும் திருவனந்தபுரம் தொகுதி வேட்பாளர் டாக்டர் பிஜு ரமேஷ் அவர்களுக்கும், சித்தூர் தொகுதி வேட்பாளர் திரு என். மயில்சாமி அவர்களுக்கும், மலம்புழா தொகுதி வேட்பாளர் திரு சி.பி. ஸ்ரீதரன் அவர்களுக்கும், நெம்மாரா தொகுதி வேட்பாளர் திருமதி கே. மேனகா அவர்களுக்கும், தேவிகுளம் தொகுதி வேட்பாளர் திருமதி ஆர்.எம். தனலட்சுமி அவர்களுக்கும், உடும்பன் சோழா தொகுதி வேட்பாளர் திரு பி. சோமன் அவர்களுக்கும், பீர்மேடு தொகுதி வேட்பாளர் திரு சி. அப்துல் காதர் அவர்களுக்கும், தேர்தல் ஆணையம் வழங்க இருக்கும் சின்னத்தில் வாக்களித்து இவர்கள் அனைவரையும் பெருவாரியான வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற செய்ய வேண்டும் என கேரள மாநிலத்தைச் சேர்ந்த வாக்காளர் பெருமக்களை இந்த பொதுக்கூட்டத்தின் வாயிலாக கேட்டுக்கொண்டு, அண்ணா நாமம் வாழ்க, புரட்சி தலைவர் எம்ஜிஆர் நாமம் வாழ்க என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.